குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் கண்ணின் மணியே, நீதியும் நேர்மையும் உன் பக்கம் இருக்கும்போது எதற்காக அச்சப்படுகிறாய்? நான் விதித்த விதிப்படித்தான் உன் நேரத்தையும் காலத்தையும் குறித்து வைத்திருக்கின்றேன். இப்பொழுது இந்த இறைவனினை இதை கேட்கும் நிமிடமே உன் மனதை யார் வருந்து செய்தார்களோ, உனக்காக யாருமே இல்லை என்று நினைத்த விஷயத்தில் அவர்களை தேடி வந்து உனக்கான உதவியை செய்யத்தான் போகிறார். இவர்களின் மூலம்தான் மிக பெரும் உதவி இந்த பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த முருகனானவன் நான் செய்து கொண்டிருக்கும் போது நீ விதியை நினைத்து வருந்தாதே. விதிதான் சதி செய்து விட்டது முருகா, நீயாவது என்னை கலங்காமல் பார்த்துக்கொள் என்று என் பிள்ளைகள் கவலைப்பட்டு கொண்டிருந்த வேளையிலே உனக்கான சந்தோஷத்தின் தருணத்தை நான் தருவதற்காக வந்திருக்கின்றேன். நீ நினைத்து பார்த்திராத முடிவுக்கு வந்திருக்கின்றாய். இப்பொழுது அந்த முடிவை செயல்படுத்தலாமா வேண்டாமா என்ற எண்ணமும் அச்சமும் உன் மனதிற்குள் இருந்து கொண்டு இருந்தது. ஆனால் அந்த எண்ணத்தையும் அச்சத்தையும் தாண்டி இப்பொழுது நீ வெற்றியை பெற வேண்டிய தருணத்தில் இருக்க போகும்போது மற்றவர்களை பற்றி எல்லாம் கலங்கிக் கொள்ளாதே. உன்னை காயப்படுத்தியவர்கள், உன்னை குறை சொன்னவர்களாகவே இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் இந்த முருகன் உன்னருகில் இருக்கும்போது உன் வைராக்கியமும் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வருவது வரட்டும், எல்லாவற்றையும் என் அப்பன் முருகன் பார்த்து கொள்வான் என்பதில் தெளிவாக இரு. எந்த ஒன்றை பெறுவதற்காக இவ்வளவு காலம் என் பிள்ளைகள் கண்கலங்கி கொண்டு இருந்தார்களோ அந்த கண்கலங்கிய விஷயத்திற்கு தீர்வு சொல்வதற்குத்தான் இந்த அப்பன் முருகன் நான் உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன். நீ நினைத்த காரியத்தில் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு அதிசயத்தை நான் நடத்தி தரும்போது உனக்கான ஒரு விஷயமும் நடக்கத்தானே போகிறது. நீயும் கனவிலும் நினைத்து பார்த்திராத ஒருவர் உன்னை தேடி வந்து உன் விஷயத்தை செய்யத்தான் போகிறார். எந்த ஒன்றிற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாயோ, எந்த ஒன்றிற்காக இவ்வளவு கலங்கி நின்று கொண்டாயோ அந்த குழப்பத்தில் விடை கிடைக்க வந்து விட்டது. நீயோ மூச்சு முட்டுகின்ற அளவில் துன்பக் கடலில் அங்கு நீந்திக் கொண்டு இருக்கின்றேன். இனியேனும் என்னால் முடியவே முடியாது அப்பனே, வீழ்ந்தே விட்டேனே என்று எண்ணிக்கொண்டிருந்தார். நீ எப்படி வீழ்ந்தாயோ அதே நிலையில், அதைவிட சிறப்பான ஒரு நிலையில்தான் உன்னை எழுவதற்கு இந்த முருகன் வைத்திருக்கின்றேன். என் பிள்ளைகள் எந்த விஷயமானாலும் என்னிடம்தான் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த முருகன் எதற்காக நீ இல்லை என்று நினைக்கின்றாய்? உன்னை நினைத்துதான் என் தங்கமே நான் வாடி வதங்கிக் கொண்டிருக்கின்றேன். நீயோ உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தை நினைத்து பார்த்து பயந்து கொண்டே இருந்தால் பயம் மட்டும்தான் மிச்சமாகிக் கொண்டிருக்கும். அந்த பயத்தையும் அச்சத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு நீதிதான் வெல்லப் போகிறது. என்னப்பன் முருகன் என்னிடத்தில் இருக்கும்போது நான் இதற்காக கலங்க வேண்டும் என்பதில் தெளிவாகவே இருந்து கொள். நீ பெறுவதை பெறப்போகும் உனக்கான நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உன் சந்தோஷத்தில் நான் உனக்கானது நிரந்தரமாக்க வந்து இருக்கும்போது யாருமே இல்லை என்று மனம் மட்டும் வருந்திக் கொள்ளாதே. எந்த நிலையில் இருந்தாலும் என் பிள்ளைகள் என் நிலை மாறாமல் உனக்கான வெற்றியின் பயணத்தில் உன் கூடவே இந்த அப்பனின் முருகனின் கரங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொள்ளும் தருணத்திலே உனக்கு எதை வேண்டுமோ அதை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நடப்பது நடக்கட்டும். உன் விதியை மாற்றுவதற்குத்தான் இந்த முருகன் இருந்து கொண்டு இருக்கும்போது இது இறுதி கட்டம்தான். நான் இல்லை என்று சொன்னது கிடையாது. என்னை நம்ப மறுத்தவர்களும் இங்கு ஏராளம். ஆனால் அத்தனையும் தாண்டி அவர்களுக்கு நான் ஜெயிக்கின்ற காலத்தின் கட்டத்தின் பொறுப்பையும் தான் கொடுத்திருக்கின்றேன். நீ எதை என்னை நோக்கி வந்தாயோ அதை உனக்கானதாக கொடுக்க வந்து இருக்கும்போது மனதில் இருக்கின்ற வழிகளை தாண்டி நீ சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒன்றை பெறுவதற்குத்தான் வந்திருக்கின்றாய். நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நான் நடத்தி தர வந்திருக்கும் போது இதுவரையிலும் காணாத அற்புதத்தையும் நம்ப முடியாத பேரதிசயத்தையும் நான் உனக்கு கொடுக்க வந்து இருக்கும்போது உன் மனதில் 1000 கேள்விகள் எழுந்து கொண்டு இருக்கலாம். இதை நான் உன் வீட்டிற்குள் வரும்போதே நீ என்னிடம் தந்திருக்கலாமே.
நான் உன்னை விட்டு வெகு தூரம் அல்லவா வந்துவிட்டேன் அப்பனே. இப்பொழுது நீ என்னை நான் எங்கே போகிறேன் என்றல்லவா அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றாய். அதற்கு முன்னதாகவே, உன் கஷ்டத்தை கொடுப்பதற்கு முன்னதாகவே இந்த அறிகுறியை நீ உணர்ந்திருக்கின்றாய் அல்லவா? அதன் பிறகும் எதற்காக நீ நினைக்கின்றாய் நாம் முருகன் நம்மிடம் வருவானா மாட்டானா என்று? நிச்சயமாக நீ என்னிடத்தில் வரும்போது உனக்கு வேண்டிய பதிலுக்கான நேரடி பதிலான கொடுப்பதற்கும் இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான விஷயத்தை தெளிவாக்கி வருவதுதானே சகஜமான விஷயமாக நடக்கப் போகிறது. என் பிள்ளையை ஒவ்வொரு நிலை ஏறும் போதெல்லாம் அனுபவத்தின் வாயிலை மட்டும்தான் மிதித்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் ஒருவருமே எனக்கு ஏற்ற சூழ்நிலையில் இல்லை என்று தானே கலங்கினாய். யார் சொன்னால் உனக்கு ஏற்ற சூழ்நிலை எங்கு யாருமே இல்லை என்று? இந்த கந்தனும் முருகனும் உன்னிடத்தில் இருக்கும்போது உன் மனதில் வழிகளை ஏன் நிலையாக வைத்து கொண்டு இருக்கின்றாய்? அதை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விடு. உன் சுமைகளை நீயே சுமைக்க தொடங்குவதற்குத்தான் இப்படியெல்லாம் அறிகுறிகள் தோன்றிக் கொண்டு இருக்கின்றது. அந்த இடத்தில் நின்று கொள்வோமா, இந்த இடத்தில் நின்று கொள்வோமா? எனக்கானவர் என்னை தேடி வரத்தான் போகிறார் என்பதில் உறுதியாகவே இரு. எந்த ஒன்று உனக்கானதை பெற வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றை நிரந்தரமாக்கவும் நிலையான மகிழ்ச்சியோடு தருவதற்கு இந்த முருகன் நான் வந்து இருக்கும்போது உன் கஷ்டத்தின் ஏழ்மை நிலை பற்றி எல்லாம் கலங்காதே. நீயோ நினைக்கலாம், இந்த ஏழை அழைத்ததும் எப்படி முருகன் வருவான் என்று தானே யோசிக்கிறாய். இதோ நீ கண்ட கனவுக்கு சாட்சியாக நானே உன் முன் நின்று உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு வந்திருக்கும் போது உன் தலையிலத்தை நான் பார்த்து கொள்வேன் என்று உன் விதியை என்னிடம் ஒப்படைத்து விடு. கண்டதற்கெல்லாம் பார்ப்பதற்கெல்லாம் நீ மனச்சுமையை தானாகவே ஏற்றுக்கொண்டு உன் மனபாரங்களை நீ உனக்குள் வைத்து கொள்ளாதே. உன் மனபாரத்தை குறைத்து உனக்கு வேண்டியதை செய்து தருவதற்குத்தானே இந்த முருகனானவன் உன்னிடத்தில் வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் அது வேண்டும் இது வேண்டும் என்று நினைப்பதை விட எதிர்கொள்வதற்கான துணிச்சல் என்று மட்டும்தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு தனிமையின் போராட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது என் எதிரிகள் எப்படி வந்து தாக்கினாலும் அதை தாக்குவதற்கான விஷயம் நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொள்வதற்கான நேரத்தை தான் இந்த முருகன் நான் உன்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றேன். இனி வருவது எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் தருவது என்று முடிவெடுத்து விட்ட பிறகும் நீ கவலையும் கொள்ள வேண்டாம், கலங்கியும் கொள்ள வேண்டாம். எத்தனை சோகங்களையும் தாண்டி உனக்கான விஷயத்தில் உன் முருகன் உனக்கு துணையாகத்தான் இருப்பேன். நீதியே வெல்லத்தான் போகிறது. நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. உன் மன போராட்டத்தை யாருக்கும் நினைத்து கவலை இல்லை என்று நீயாகவே நினைத்து கொள்ளாது. உன் மன போராட்டத்தை நான் முடித்து வைக்கத்தான் இந்த முருகன் வந்திருக்கின்றேன். சற்றும் சிந்திக்காமலும் உன் வாழ்க்கையின் விதியை நினைத்து கொள்ளும் இந்த முருகனுக்கு நிச்சயம் இனி லாபம் என்னும் ஒன்றைத்தான் உனக்கு பரிசாக தருவான் என்பதில் உறுதியாகவே இரு. மாற்றத்தை நோக்கி இருக்கும் என் பிள்ளையே, உன் மனதில் கலங்கி கொண்டு இருப்பதற்கெல்லாம் ஏன் விடை தேடிக்கொண்டு இருக்கின்றாய்? அதன் தீர்வை நோக்கி மட்டும் பயனை சொல்லிக் கொண்டும் செய்து கொண்டும் இரு. ஏனென்றால் அந்த தீர்வானது தான் உன் வாழ்க்கையின் திருப்பமாக அமையப் போகிறது. அப்படிப்பட்ட திருப்பத்தை தான் நான் உனக்கு தர வந்திருக்கின்றேன். யார் எப்படிப்பட்டவர்கள் என்று இப்போதாவது புரிந்து விட்டதா? யார் எப்படி பேசிக்கொண்டார்கள் என்று இப்போதாவது புரிந்து விட்டதா? நீ எதை எப்படியானாலும் என் பிள்ளைகளுக்கான நேர்தலை நான் செய்து கொண்டிருக்கும் போது யாருமே இல்லை என்று நினைக்க வேண்டாம். கஷ்டத்தின் பிடியிலிருந்தும் காயத்தின் பிடியிலிருந்தும் உன்னை காப்பாற்றி கலங்கடித்த காலத்தை எல்லாம் முடித்து வைத்து உன் மனதிற்குள் தீராத வழிகளை எல்லாம் தீர்த்து வைத்து நல்வினையை விதைக்கத்தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். ஒவ்வொரு செயலிலும் செயல்பாட்டோடு இருந்து கொண்டு இரு. எது வருமோ அதில் உறுதியாக்க இரு. என் பிள்ளையே, உன் மனதில் நின்ற வழிகள், உன் மனதில் நின்ற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நான் உனக்கு வெற்றியின் பயணத்தை தான் சொல்லி தருவதற்கு வந்திருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பொறுத்திருந்து பார். என் நாட்டத்தை நெருங்கிவிட்டாய். யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தார்களோ அந்த கஷ்டத்தை தாண்டி நிம்மதி பெறும் வாழ்வை தருவதற்குத்தான் இந்த முருகன் உன் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்திருக்கின்றேன்.
இனி வருகின்ற நிலையெல்லாம் உனக்கானதாக இருக்காது. நீ நம்பிக்கை கொள்ளும் தருணத்திற்குத்தான் உன்னை அழைத்துச் செல்ல இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். மனதில் இருப்பதை நான் நிறைவேற்றித் தர வந்திருக்கும் போது இதற்கும் கலங்காதே. யாம் இருக்க பயமேன்?